ஓம் சாந்தி. செப்டம்பர் 14, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 2007. இப்பொழுது உங்களை விடுதலையாக்கி மாஸ்டர் முக்தி அருள்பவர் ஆகி அனைவரையும் விடுவிப்பதற்கு கருவியாகுங்கள். இன்று அன்பு கடலான பாப்தாதா எங்கும் உள்ள தனது அன்பான குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். அவர் 2 வகையான குழந்தைகளை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு வகை குழந்தைகள் அன்பில் திளைத்திருக்கும் லவ்லீன் குழந்தைகள், மற்ற வகையினர் அன்பான குழந்தைகள். 2 வகையான குழந்தைகளின் அன்பு அலைகளும் அமிர்த வேளைக்கு முன்பிருந்தே தந்தையை வந்தடைந்த வண்ணம் இருக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் எனது பாபா என்ற பாடல் தானாகவே ஒலிக்கிறது. அதே பாடல் பாப்தாதாவின் இதயத்திலும் ஒலிக்கிறது. எனது குழந்தைகள் எனது அதி அன்பிற்குரிய குழந்தைகள், பாப்தாதாவின் தலை கிரீடமாக உள்ள குழந்தைகள். இன்று இது நினைவு தினம் ஆகையால் ஒவ்வொருவரின் மனதிலும் அன்பு அலைகள் அதிக அளவில் காணப்பட்டன. பல குழந்தைகளின் அன்பு முத்துக்களின் மாலைகள் பாப்தாதாவின் கழுத்தில் மாலையாக போடப்பட்ட வண்ணம் இருந்தன. தந்தையும் தனது குழந்தைகளின் மீது தனது அன்பான கரங்களால் மாலை போட்டார். நீங்கள் அனைவரும் எல்லையற்ற பாப்தாதாவின் எல்லையற்ற கரங்களில் அமிழ்ந்திருந்தீர்கள். இன்று அனைவரும் குறிப்பாக இங்கே அன்பென்னும் விமானத்தில் ஏறி வந்துள்ளார்கள். வெகு வெகு தொலைவிலுள்ள குழந்தைகளும் இங்கே தமது அவ்யக்த அதாவது சூட்சுமமான ரூபங்களில், தமது தேவதை ரூபங்களில், தமது மனம் என்ற விமானங்களில் இங்கே வந்துள்ளார்கள். இன்று பாப்தாதா நினைவு தினத்திற்காகவும் அதே நேரத்தில் சக்தி தினத்திற்காகவும் குழந்தைகள் அனைவருக்கும் பல மில்லியன் மடங்கு நினைவுகளை வழங்குகின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு பல வகையான விழிப்புணர்வுகளை அதாவது ஞாபகங்களை நினைவூட்டும். ஒவ்வொரு வகையான விழிப்புணர்வும் ஒரு வினாடியில் உங்களை சக்திசாலியாக்குகின்றன. ஒரு வினாடியில் இந்த ஞாபகங்களின் பட்டியல் உங்களின் விழிப்புணர்வில் வருகிறது அல்லவா? அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு முன்னால் வந்த உடனேயே உங்களுக்கு சக்திசாலிகளாக இருக்கும் போதே உள்ளது. உங்களுக்கு முதலாவது விழிப்புணர்வு ரூபம் நினைவிருக்கிறதா? நீங்கள் தந்தைக்கு சொந்தமாக வந்தபோது அவர் உங்களுக்கு என்ன விழிப்பூட்டை நினைவூட்டினார்? நீங்கள் சென்ற கல்பத்தை சேர்ந்த ஒரு பாக்கியசாலி ஆத்மா. இந்த முதல் விழிப்புணர்வு வடிவத்தால் என்ன மாற்றம் நடந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதன் மூலம் நீங்கள் தந்தையான இறைவனின் அன்பில் போதையடைந்தீர்கள். ஏன் உங்களுக்கு போதை ஏற்பட்டது? உங்களின் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட முதலாவது அன்பான வார்த்தைகள் என்ன? எனது இனிமையான பாபா. இந்த பொன்னான வார்த்தைகள் வெளிப்பட்டதும் உங்களுக்கு ஏற்பட்ட போதை என்ன? எனது பாபா என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டதால் சகல இறை பேறுகளும் உங்களின் பேறுகள் ஆகின. உங்களுக்கு இந்த அனுபவம் உள்ளதல்லவா? எனது பாபா என சொல்வதன் மூலம் பல பேறுகள் உங்களுடையவை ஆகின. எங்கே பேறுகள் உள்ளதோ நீங்கள் நினைவிற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அந்த பேறு உங்களுடையது என்பதால் இயல்பாகவும் இலகுவாகவும் நினைவு ஏற்பட்டது. தந்தையின் பொக்கிஷங்கள் உங்களின் பொக்கிஷங்கள் ஆகின. எனது என்ற உணர்வு ஏற்பட்டதும் நீங்கள் நினைவு செய்ய முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இயல்பாகவே நினைவு இருக்கும். எனது என்பதை மறப்பதுதான் கடினம். நினைவு செய்வது கடினம் அல்ல. உங்களின் சரீரம் உங்களுக்கு சொந்தம் என்பதை நீங்கள் அனுபவம் செய்துள்ளீர்கள். எனவே உங்களால் அதை மறக்க முடியுமா? அதை மறப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்? இது என்னுடையது. எனவே எனது என்ற உணர்வு இருக்கும் பொழுது நினைவு செய்வது இலகுவாக இருக்கும். எனவே உங்களின் விழிப்புணர்வு உங்களை சக்தி வாய்ந்த ஆத்மா ஆக்கியது. என்னுடைய பாபா என்ற இந்த ஒரு வார்த்தையே இதை செய்தது.
நீங்கள் பாக்கியத்தை அருள்பவரை, எல்லையற்ற பொக்கிஷங்களை அருள்பவரை உங்களுக்கு சொந்தமாக்கி உள்ளீர்கள். நீங்களே இத்தகைய அற்புதங்களை செய்யும் குழந்தைகள் அல்லவா? நீங்கள் இறைவனின் பராமரிப்பிற்கான உரிமையை பெற்றுள்ளீர்கள். இறைவனிடமிருந்து பெறப்படும் இந்த நேரடியான பராமரிப்பு கல்பம் முழுவதிலும் ஒரே ஒரு முறையே பெறப்படுகிறது. நீங்கள் அனைத்து நேரத்தையும் ஆத்மாக்களிடமிருந்து, தேவ ஆத்மாக்களிடமிருந்தும் பராமரிப்பை பெறுகின்றீர்கள். ஆனால் இந்த ஒரு பிறவியில் மட்டுமே இறைவனிடமிருந்து நீங்கள் பராமரிப்பை பெறுகின்றீர்கள். எனவே இந்த நினைவு நாளிலும் அதேபோல் சக்தி நாளிலும் நீங்கள் இலகுவாக இறை பராமரிப்பின் போதையையும் சந்தோஷத்தையும் நினைவு செய்தீர்கள் தானே? ஏனென்றால் இன்றைய சூழல் இலகுவான நினைவிற்கு உரியதாக இருந்தது. எனவே இந்த தினத்தில் நீங்கள் இலகு யோகியாக இருந்தீர்களா, அல்லது இந்த தினத்திலும் நீங்கள் நினைவிற்காக போராட வேண்டி இருந்ததா? இன்று அன்பு தினம் எனப்படுகிறது அல்லவா? எனவே நீங்கள் முயற்சி செய்வதை அன்பு முடித்து விடுகிறது. அன்பு அனைத்தையும் லேசாக்கி விடுகிறது. எனவே இந்த தினத்தில் நீங்கள் குறிப்பாக இலகு யோகியாக இருந்தீர்களா, அல்லது ஏதாவது கஷ்டங்கள் இருந்தனவா? இந்த தினத்தில் கஷ்டங்களை எதிர்நோக்கியவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எவருக்கும் எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லை அல்லவா? நீங்கள் அனைவருக்கும் இலகு யோகிகளாக இருந்தீர்களா? அச்சா, இலகு யோகிகளாக இருந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். அச்சா, நீங்கள் அனைவரும் இலகு யோகிகளாக இருந்தீர்களா? இன்று நீங்கள் மாயைக்கு விடை கொடுத்தீர்கள். இன்று மாயை வந்தாளா? நீங்கள் இன்று மாயைக்கு விடை கொடுத்தீர்களா? ஓகே, இன்று நீங்கள் அவளுக்கு விடை கொடுத்தீர்கள். அதற்கு பாராட்டுகள். இதேபோல் நீங்கள் நினைவில் அமிழ்ந்திருந்தால் நீங்கள் அனைத்து நேரத்திற்குமாக மாயைக்கு விடை கொடுத்து விடுவீர்கள். ஏனென்றால் 70 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. எனவே பாப் தாதா இந்த வருடத்தை ஒரு தனித்துவமான வருடமாக, அனைவருக்கும் அன்பானவராக இருக்கும் வருடமாக, முயற்சியிலிருந்து விடுபட்ட வருடமாக, பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாட விரும்புகின்றார். உங்கள் அனைவருக்கும் இது பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நீங்கள் இந்த வருடத்தை முக்தி வருடமாக கொண்டாடுவீர்களா? நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்ல விரும்புகின்றீர்கள். எனவே நீங்கள் முக்தியை அருள்பவரான தந்தையின் சகப்பாடிகள் ஆகுவதன் மூலம் துன்பத்தை அனுபவிக்கும் அமைதியற்ற ஆத்மாக்கள் பலரும் முக்தி பெற செய்ய வேண்டும். மாஸ்டர் முக்தியை அருள்பவர்களான நீங்கள் விடுதலை அடைந்தால் மட்டுமே உங்களால் முக்தி வருடத்தை கொண்டாட முடியும். பிராமண ஆத்மாக்களான நீங்கள் விடுதலை பெற்று பலருக்கு விடுதலை அளிப்பதற்கு கருவிகள் ஆக வேண்டும். உங்களை விடுவிப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளில் தங்கியிருக்க செய்யும் ஒரு வகையான மொழி என்னவென்றால், இது இப்படி இல்லை, அது அப்படி, இது அப்படி இல்லை, இது இப்படி என்பதாகும். பிரச்சனைகள் வரும்பொழுது பாபா இது இப்படி இல்லை, இது இப்படி இருந்தது, இல்லாது விட்டால் அது அப்படி இருந்திருக்காது என நீங்கள் கூறுகிறீர்கள். இவை சாக்கு போக்குகள் சொல்லும் விளையாட்டுகளாகும். பாப்தாதா அனைவருடைய ஃபைலையும் பார்த்துள்ளார். எனவே அந்த ஃபைல்களில் அவர் எதை கண்டார்? பெரும்பாலானோருக்கு சத்தியங்கள் எழுதப்பட்ட கடுதாசிகளால் ஃபைல் நிரம்பி இருந்தது. ஒரு சத்தியம் செய்யும் நேரத்தில் நீங்கள் அதை உங்களின் இதயபூர்வமாக செய்கின்றீர்கள். நீங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றீர்கள். ஆனால் இதுவரை ஃபைல் தொடர்ந்தும் பெரியது ஆகுவதை காணக்கூடியதாக உள்ளது. அது இறுதி ஆகவில்லை. உறுதியானதோர் சத்தியத்தை பற்றி கூறப்படுகிறது. நீங்கள் இறக்க வேண்டி வந்தாலும் உங்களின் சத்தியத்தை முறிக்க கூடாது. எனவே இன்று பாப்தாதா அனைவருடைய ஃபைலையும் பார்த்தார். நீங்கள் அனைவரும் மிக நல்ல சத்தியங்களை செய்துள்ளீர்கள். நீங்கள் அவற்றை உங்களின் மனதில் செய்துள்ளீர்கள். அத்துடன் அவற்றை எழுதி உள்ளீர்கள்.
எனவே இந்த வருடம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களின் ஃபைலை அதிகரிப்பீர்களா அல்லது நீங்கள் அந்த சத்தியத்தை இறுதியாக்குவீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் பாண்டவர்களே பேசுங்கள், ஆசிரியர்களே பேசுங்கள். இந்த வருடம் பாப்தாதாவுடன் இருக்கும் அதே நேரம் பெரிதாகும். இந்த ஃபைல் இறுதியாக்குவீர்களா அல்லது இந்த வருடமும் நீங்கள் மற்றொரு கடுதாசியை சேர்த்துக் கொள்வீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாண்டவர்களே பேசுங்கள். நீங்கள் இதை இறுதியாக்குவீர்களா? நீங்கள் தலைவணங்க வேண்டி வந்தாலும், நீங்கள் மாற வேண்டி வந்தாலும், நீங்கள் மற்ற விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டி வந்தாலும் அல்லது கேட்க வேண்டி இருந்தாலும், நீங்கள் மாற வேண்டும் என்று உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், அனைவரின் படங்களையும் தொலைக்காட்சியில் பதிவு செய்யுங்கள். அனைவருடைய புகைப்படங்களையும் எடுங்கள். 2, 3, 4 தொலைக்காட்சிகள், அதாவது கேமராக்கள் உள்ளன. அனைத்து பக்கங்களில் இருந்தும் புகைப்படங்களை எடுங்கள். இந்த பதிவை வைத்திருங்கள். இந்த புகைப்படங்களை எடுத்து அவற்றை தந்தையிடம் கொடுங்கள். தொலைக்காட்சி நபர் எங்கே? பாப்தாதாவும் ஃபைலில் இருந்து நன்மை பெற வேண்டும். பாராட்டுகள், பாராட்டுகள். நீங்கள் உங்களுக்காக கைத்தட்டிக் கொள்ளலாம். பாருங்கள், ஒரு புறம் விஞ்ஞானம் உள்ளது, மற்றொரு புறம் ஊழல் நடக்கிறது, மற்றொரு புறம் பாவம் உள்ளது. இவை அனைத்தும் தமக்கே உரிய முறையில் தொடர்ந்து வளர்கின்றன. பல புதிய திட்டங்கள் தொடர்ந்தும் செய்யப்படுகின்றன. ஆனால் நீங்கள் உலகை படைப்பவரின் குழந்தைகள் ஆவீர்கள். எனவே இந்த வருடம் உங்களின் சத்தியம் உறுதியாகும் வகையில் புதுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அனைவரும் வெளிப்படுத்துதல் இடம்பெறுவதையே விரும்புகிறார்கள். அதிக அளவு செலவு ஏற்பட்டுள்ளது. மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் பல இடங்களில் இடம்பெற்றுகின்றன. ஒவ்வொரு தொழில் பிரிவும் மிக நன்றாக செயல்படுகிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வருடம் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சேவையை செய்தாலும், உதாரணமாக நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்யக்கூடும். அப்பொழுது உங்களின் வார்த்தைகளால் மட்டும் சேவை செய்யாதீர்கள். ஆனால் அன்பும் ஒத்துழைப்பும் நிரம்பிய உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களாலும் சேவை இடம்பெற வேண்டும். ஒரே நேரத்தில் 3 வகையான சேவையும் இடம்பெற வேண்டும். அவை வெவ்வேறாக இருக்கக்கூடாது. ஒரு வகையான சேவையில் பாப்தாதா பார்க்க விரும்பும் பேறு இல்லாதிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. நீங்களும் வெளிப்படுதல் இடம்பெற வேண்டும் என்றே விரும்புகிறீர்கள். இதுவரை இந்த பேறு நன்றாகவே உள்ளது. இது முன்னருடன் ஒப்பிடும்போது மிக நல்லதோர் பேரே. அதில் கலந்து கொள்ளும் அனைவரும் இது நல்லது, இது நல்லது, இது மிகவும் நல்லது என்று கூறிய வண்ணமே செல்கிறார்கள். எவ்வாறாயினும் நல்லவர் ஆகுவது என்றால் வெளிப்படுத்துதல் நடக்க வேண்டும் என்றே அர்த்தமாகும். எனவே இப்பொழுது இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரே நேரத்தில் நீங்கள் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு சகப்பாடிக்கும், அவர் ஓர் பிராமண சகப்பாடியோ அல்லது சேவை செய்வதற்கு கருவியாக இருக்கும் வெளி நபரோ அவர்களுக்கு கொடுங்கள். அன்பையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பது என்றால் செயல்களின் மூலமாக செய்யப்படும் சேவையில் முதலாம் இலக்கத்தை பெறுவதாகும். இது இப்படி நடந்தது, இதனாலேயே நான் அதை அப்படி செய்ய வேண்டி இருந்தது என்ற மொழியை பேசாதீர்கள். அன்பை கொடுப்பதற்கு பதிலாக சில நேரங்களில் உங்களிடம் கூறுவதற்கு வேறு விஷயங்கள் உள்ளன. பாபா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை கூற வேண்டும், நான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அது இருக்கக்கூடாது. பல வருடங்களாக அது நடக்க வேண்டும் என பாப்தாதா அனுமதி அளித்தார் என்பதை காணக்கூடியதாக உள்ளது. இது இப்படி இல்லை, ஆனால் அப்படி என்பது எவ்வளவு காலத்திற்கு தொடரும்? பாப்தாதாவுடனான இதயபூர்வமான சம்பாஷணைகளில் பெரும்பாலானோர் பாபா இறுதியாக நீங்கள் எப்பொழுது திரையை திறப்பீர்கள், எவ்வளவு காலத்திற்கு இது தொடரும் என கேட்கின்றார்கள். பாப்தாதா உங்களை கேட்கின்றார், எவ்வளவு காலத்திற்கு இந்த பழைய மொழி,
இந்த கவனக்குறைவு மற்றும் கசப்பு என்ற பழைய விஷயங்கள் தொடரும். பாப் தாதாவிற்கும் ஒரு கேள்வி உள்ளது, எவ்வளவு காலத்திற்கு? நீங்கள் பதிலளித்தால் பாப் தாதாவும் எப்பொழுது விநாசம் நடக்கும் என்று பதிலளிப்பார். பாப் தாதாவால் இந்த வினாடியே இப்பொழுதே விநாசத்தின் திரையை திறக்க முடியும். ஆனால் முதலில் அங்கே ஆளப்போகின்றவர்கள் தயாராக வேண்டும். எனவே இப்பொழுது நீங்கள் ஆயத்தங்களை செய்தால் மட்டுமே உங்களால் நிறைவை நெருக்கமாக கொண்டு வர முடியும். எந்த ஒரு பலவீனங்களையும் பொறுத்தவரை எந்தவிதமான சாக்குப்போக்குகளை செய்யாதீர்கள் அல்லது காரணங்களை கொடுக்காதீர்கள். ஆனால் தீர்வுகளை கண்டுபிடியுங்கள். இந்த காரணத்தில் தான் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நாள் முழுவதும் இந்த காரணத்தினால்தான் என நீங்கள் கூறுகிறீர்கள். நாள் முழுவதும் குழந்தைகளின் விளையாட்டுகளை பாப்தாதா பார்க்கின்றார். அவருக்கு குழந்தைகளான உங்களின் மீது அன்பு உள்ளது. எனவே அவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் விளையாட்டுகளை பார்க்கின்றார். பாப்தாதாவின் தொலைக்காட்சி மிகவும் பெரியது. ஒரே நேரத்தில் அதில் உலகையே பார்க்க முடியும். அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளையும் பார்க்க முடியும். அது அமெரிக்காவோ அல்லது குர்ஹானோ அனைத்துமே புலப்படும். எனவே பாப்தாதா பல விளையாட்டுகளை பார்க்கின்றார். இதுதான் காரணம் பாபா, இது எனது தவறு கிடையாது, அவர் இதை செய்தார் என்று தள்ளி போடும் மொழி மிகவும் நல்லது. ஓகே, அவர் அதை செய்தார். ஆனால் நீங்கள் அதற்கான தீர்வை கண்டுபிடித்தீர்களா? நீங்கள் சாக்குப்போக்கை ஒரு சாக்குப்போக்காக இருக்க அனுமதித்தீர்களா அல்லது அந்த சாக்குப்போக்கை ஒரு தீர்வாக மாற்றினீர்களா? பாப்தாதா உங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என எல்லோரும் கேட்கிறார்கள். எனவே பாப்தாதா உங்களுக்கு தனது எதிர்பார்ப்புகளை கூறுகின்றார். பாப்தாதாவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே உள்ளது, அதாவது தீர்வுகள் புலப்பட வேண்டும், காரணங்களும் சாக்குப்போக்குகளும் முடிவடைய வேண்டும், பிரச்சனைகள் முடிவடைந்து விஷயங்கள் தொடர்ந்தும் தீர்க்கப்பட வேண்டும். இது சாத்தியமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, இது சாத்தியமா? குறைந்தபட்சம் ஆமோதியுங்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்களே, இது சாத்தியமா? அனைவரும் தமது கைகளை அசைத்தார்கள். அச்சா, எனவே நாளை பாப்தாதா தனது தொலைக்காட்சியை போட்டால் அவர் நிச்சயமாக தொலைக்காட்சியை பார்ப்பார்தானே? எனவே பாப்தாதா நாளை தொலைக்காட்சியை பார்த்தால் அது வெளிநாடோ அல்லது இந்தியாவோ, அது சிறிய கிராமமோ அல்லது பெரிய பிராந்தியமோ, எங்கேயும் எவ்விதமான காரணங்களோ அல்லது சாக்குப்போக்குகளோ புலப்படாது அல்லவா? உறுதியாகவா? இதற்கு நீங்கள் ஆமென கூறுகின்றீர்கள். இல்லை, ஏதாவது காரணங்கள் அல்லது சாக்குப்போக்குகள் இருக்குமா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். உங்களின் கைகளை உயர்த்தச் செய்வது ஓர் அற்புதமே. குழந்தைகளான உங்களுக்கு எப்படி பாபாவை மகிழ்விப்பது என்பது தெரியும். பாப்தாதா இதை பார்த்து பல மில்லியன்களில் கைப்பிடியினரும் இந்த கைப்பிடியில் வெகு சிலருமே கருவிகள் ஆகியிருக்கும் பொழுது குழந்தைகளான உங்களை தவிர வேறு யார் எதையாவது செய்வார்கள் என்றும் நினைக்கின்றார். நீங்களே இதை செய்ய வேண்டும். குழந்தைகளான உங்களின் மீது பாப்தாதாவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களின் ஸ்திதியை பார்க்கும்பொழுது வரவிருக்கும் மற்றோருக்கும் சரியாகி விடுவார்கள். அவர்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி ஆகின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பிறப்பு எடுத்த உடனேயே தந்தைக்கு இந்த சத்தியத்தை செய்தீர்கள். நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள். நீங்கள் சகப்பாடிகளாகி ஒன்றாக வீட்டிற்கு திரும்புவீர்கள். பின்னர் தந்தை பிரம்மாவுடன் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்தீர்கள் தானே? நீங்கள் ஒன்றாக இருந்து ஒன்றாக திரும்பிச் செல்வதால் நீங்கள் ஒன்றாகவே இருக்கும் சேவை சகப்பாடிகள், அப்படித்தானே? எனவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் இந்த நாள், இந்த தேதி, இந்த நேரத்தை நீங்கள் எதற்காக உங்களின் கைகளை உயர்த்தினீர்கள் என்பதை நினைவில் வைத்திருங்கள்.
நீங்கள் உதவியை பெறுவீர்கள். நீங்கள் இவ்வாறு ஆக வேண்டும், இப்பொழுது விரைவாக இப்படி ஆகுங்கள். நீங்கள் சென்ற கல்பத்திற்கு உரிய அதே நபர்கள், இந்த கல்பத்திற்கு உரிய அதே நபர்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் அவ்வாறே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இது உறுதியாக உள்ளதல்லவா? அல்லது நீங்கள் 2 வருடங்களுக்கு இப்படி ஆகிவிட்டு பின்னர் 3ஆம் வருடம் நீங்கி விடுவீர்களா? அது அப்படி இருக்காது. நீங்கள் கருவிகள், பல மில்லியன்களில் வெகு சிலரும் அந்த சிலரில் ஒரு கைப்பிடி அளவினரும் என்பதை சதா நினைவு செய்யுங்கள். பல மில்லியன்களில் வெகு சிலர் வருவார்கள். ஆனால் நீங்கள் அந்த வெகு சிலரிலும் ஒரு கைப்பிடி அளவினர் ஆவீர்கள். எனவே இன்று அன்பு தினம் ஆகும். அன்பினால் எதையும் செய்வது கடினம் அல்ல. இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு இவை அனைத்தையும் நினைவூட்டுகின்றார். குழந்தைகளான உங்களுக்கு பிரம்மா பாபாவிடம் எவ்வளவு அன்பு உள்ளது என்பதை பார்க்கும்போது சிவ் பாபா மிகவும் சந்தோஷப்படுகின்றார். எங்கேயும் ஒருவர் 7 நாள் மாணவராக இருந்தாலும் அல்லது 70 வருட மாணவராக இருந்தாலும், இந்த தினத்தில் இங்கே 70 வருடங்கள் இருப்பவர்களும் 7 நாள் இருப்பவர்களும் கூட அன்பில் திளைத்திருப்பதை பாபா கண்டார். தந்தை பிரம்மாவின் மீது குழந்தைகள் அன்பு வைத்திருப்பதை பார்த்து சிவ பாபாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். பாபா இன்றைய நாளுக்கான மேலதிக செய்திகளை கூறட்டுமா? இந்த தினத்தில் முன்னோடி குழுவினரும் பாப்தாதாவின் முன்னால் வெளிப்பட்டிருக்கிறார்கள். முன்னோடி குழுவினர் உங்கள் அனைவரையும் நினைக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது தந்தையுடன் சேர்ந்து முக்திக்கான வாயில்களை திறப்பீர்கள்? இன்று முன்னோடி குழுவினர் அனைவருமே பாப்தாதாவிற்கு கூறினார்கள், எமக்கு ஒரு தேதியை வழங்குங்கள். பாபா என்ன பதிலை கூறட்டும்? பேசுங்கள். பாபா என்ன பதிலை கூறட்டும்? பதில் கூறுவதில் யார் கெட்டிக்காரர்கள்? அது மிக விரைவில் நடக்கும் என பாப்தாதா பதில் அளிக்கின்றார். ஆனால் இதற்காக குழந்தைகளான உங்களின் ஒத்துழைப்பு தந்தைக்கு தேவை. நீங்கள் அனைவரும் தந்தையுடன் வீட்டுக்கு திரும்பிச் செல்வீர்கள் தானே? நீங்கள் தந்தையுடன் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல போகின்றவர்களா அல்லது செல்லும் பொழுது அவ்வப்போது நிற்பீர்களா? நீங்கள் தந்தையுடன் திரும்பிச் செல்பவர்கள் தானே? நீங்கள் ஒன்றாகவே வீடு திரும்ப விரும்புகின்றீர்கள் அல்லவா? அவ்வாறாயின் நீங்கள் சமமானவர்கள் ஆக வேண்டும் அல்லவா? நீங்கள் ஒன்றாக வீடு திரும்ப வேண்டும் என்றால் சமமானவர்கள் ஆக வேண்டும். என்ன கூறப்படுகிறது? கையோடு கை கோர்த்து இருவரும் ஒன்றாக சகப்பாடிகளாக. எனவே கையோடு கை கோர்த்து என்றால் சமமானவர் என்ற அர்த்தம். எனவே தாதிகளே பேசுங்கள். ஆயத்தங்கள் செய்யப்பட்டு விடுமா? தாதிகளே பேசுங்கள். தாதிகளே உங்களின் கைகளை உயர்த்துங்கள். தாதிகளே உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் மூத்த தாதிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் தானே? எனவே தாதிகளே தாதிகளே பேசுங்கள். உங்களிடம் ஒரு தேதி உள்ளதல்லவா? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என்று கூறப்பட்டது. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என்பதன் அர்த்தம் என்ன? நீங்கள் இப்பொழுதே தயாராக இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் நல்லதோர் பதிலை கூறினீர்கள். அது பூர்த்தியாக்கப்பட வேண்டும். இளையவரோ அல்லது முதிர்ந்தவரோ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பொறுப்பானவராக கருத வேண்டும். இதில் இளையவராக இருக்காதீர்கள். 7 நாள் குழந்தைக்கு கூட பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் ஒன்றாகவே வீடு திரும்ப போகின்றீர்கள், அப்படித்தானே? தந்தை வீட்டிற்கு தனியாக செல்ல விரும்பினால் அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர் தனியாக செல்ல மாட்டார். நீங்கள் அவருடன் செல்ல வேண்டும். இது தந்தைக்கும் குழந்தைகளான உங்களுக்கும் இடையிலான சத்தியமாகும். நீங்கள் உங்களின் சத்தியத்தை நிறைவேற்றப் போகின்றீர்கள் தானே? பாபா எங்கும் இருந்து நினைவு கடிதங்கள், இமெயில், தொலைபேசி அழைப்புகளை பெற்றுள்ளார். இவை இங்கே மதுபனிற்கும் அத்துடன் சூட்சுமவதனத்திற்கும் வந்தடைந்துள்ளன. பந்தனத்தில் உள்ள தாய்மார்களின் மனதில் மிக அன்பான நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தன. இத்தகைய அன்பான குழந்தைகளை பாப்தாதா மிகவும் நினைவு செய்கின்றார். அத்துடன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றார். எனவே எங்குமுள்ள அன்பான குழந்தைகள் அனைவருக்கும், அன்பான மற்றும் லவ்லின் குழந்தைகள் இருவருக்கும்
தந்தையின் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை சேமிக்கும் ஞானம் நிறைந்த மற்றும் சக்திசாலி குழந்தைகளுக்கும் சதா அன்பானவர்களாக இருப்பதுடன் எப்பொழுதும் தமது சுய மரியாதையை பேணுவதுடன் மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்கும் குழந்தைகளுக்கும் சதா தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றும் இத்தகைய வெற்றியாளர் குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் ஒவ்வொரு அடியையும் பாப்தாதாவின் பாத சுவடுகளில் வைக்கும் இலகு யோகி குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் என்றென்றும் தயாராக இருப்பதுடன் தெளிவான ரேகையை கொண்டிருப்பதன் அடிப்படையில் முதல் இலக்கத்தில் சித்தி அடைவீர்களாக. சதா என்றும் தயாராக இருப்பது பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பாகும். தந்தையின் சிக்னலை பெறும் பொழுதெல்லாம் நீங்கள் என்றென்றும் தயாராக இருக்கும் வகையில் உங்களின் புத்தியின் இணைப்பு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அதை பற்றியும் சிந்திப்பதற்கான தேவை எதுவும் இல்லை. திடீரென்று உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும். இங்கே அமர்ந்திருக்கும்படி உங்களுக்கு ஒரு கட்டளை கிடைக்கும். எங்கேயாவது செல்லும்படி உங்களுக்கு கூறப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை அல்லது உறவினரையும் நினைக்க கூடாது. அப்பொழுது மட்டுமே நீங்கள் முதலாம் இலக்கத்தில் சித்தி அடைவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் என்றொன்றும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது திடீரென்ற பரீட்சை தாளாகவே இருக்கும். ஸ்லோகம். உங்களின் மனதை சக்தி வாய்ந்தது ஆக்குவதற்கு ஆத்மாவான உங்களுக்கு இறை விழிப்புணர்வு மற்றும் சக்தி என்ற போஷாக்கை வழங்குங்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். தாம் நினைவில் அமரும் பொழுது ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு பதிலாக தாம் சேவையை பற்றி நினைப்பதாக பல குழந்தைகள் கூறுகிறார்கள். அது தவறானது. ஏனென்றால் இறுதி கணங்களில் சரீரமற்றவர் ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் சேவையை பற்றி நினைத்தால் ஒரு வினாடிக்குரிய அந்த பரீட்சையில் நீங்கள் தோற்று விடுவீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும். அத்துடன் உங்களின் அசரீரி நிலை, விகாரமற்ற நிலை, அகங்காரமற்ற நிலையை மட்டுமே நினைக்க வேண்டும். வேறு எதையும் அல்ல. சேவையை பற்றி நினைப்பதன் மூலம் நீங்கள் உங்களின் பௌதீக ரூபத்திற்குள் வருகின்றீர்கள். நீங்கள் விரும்பும் பொழுது நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய அந்த ஸ்திதியை கொண்டிருக்க முடியாது விட்டால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஓம் சாந்தி.